பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த நாளில் கர்த்தர் உங்களோட சொல்லுகிறதான வார்த்தை, பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமனுக்கு பிரியமான தேவசனமே, நமக்குள்ளே பெருமையான பேச்சு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய பெருமையான எண்ணங்கள், ஒரு மேட்டுமையின் பார்வை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிராக இப்போ ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாருல்ல, அப்போ உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, பில்லிசுனியம், செய்வினம், மந்திரவாதம், அப்புறம் மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிறது, அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் உங்களை காயப்படுத்துதோ, டேமேஜ் பண்ணணும்னு நினைக்குதோ, இது எல்லாம் பிசாசு போராட்டம், இது எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக நிற்கும். இப்போ நீங்கள் பெருமை பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏசப்பா உங்களுக்கு எதிர்மறையாக பெறுவார். அப்போ எதிர்மறையாக நிற்கிற எல்லா போராட்டத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் பக்கம் வந்துடும். இப்போ பாருங்கள், நாமே அந்த ஆக்கினைக்குள்ளே தள்ளி விடுகிறதானே இருக்குது. இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோட சொல்லுகிற காரியம், பெருமை பேசுகிறவன் கர்த்தரை குறித்தே பெருமை பேசணும். சரிங்களா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் சொல்லி வசனம் சொல்லுது. இது எனக்கு கர்த்தர் தந்தார், அதுக்காண்டி ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை கொண்டு இந்த செஞ்சுருக்காரு, அவர் நாமத்துக்கு மகிமை, அப்படி சொல்லி பழகுங்க. அப்படி சொல்லி பழகிட்டு, நான் அப்படி தானே சொல்கிறேன், அப்படிலாம் இல்லையே, நான் அப்படிலாம் நடந்துக்கலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதா? உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாள்பட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்தோடனே ஒரு காரியத்தை நம்ம விட்டு வெளியே கொண்டு போக முடியாது. ஆனால் நாள்பட உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர் இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த பெருமையான காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பலன் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் அது எதிர்மறையாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பக்கம் எங்களுடைய மனஸ்தாபப்படுத்தாதபடிக்கு, எங்களை போராட்டத்துக்குள்ளே நடத்தாதபடிக்கு, ஆண்டவரே, மன உளைச்சல்களை உண்டு பண்ணாதபடிக்கு, வியாதி படுக்கையில் படுக்க விடாதபடிக்கு, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை எங்களை பாதுகாக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நாள் போக்கில் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பெருமையான பேச்சுக்கள் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஆவின் கனிகள் எங்களுக்குள்ள நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மாம்சத்துக்கு உண்டான காரியங்களை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி போடுங்க. அதுலேருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.